சத்யனுக்கு இப்படிப்பட்ட ஒரு வரலாறா, அவர் அப்பா இவரா அப்படின்னு நிறைய பேர் ஆச்சரியமா கேட்டிருக்காங்க. சத்யன் வந்து ஒரு ஜமீன் பரம்பரையை சேர்ந்தவர். அவருக்கு வந்து கிட்டத்தட்ட 100 கோடிக்கும் மேல அதிகமான ஒரு சொத்து இருந்துச்சு. எல்லாத்தையும் வித்துட்டு தற்பொழுது ஒரு வாடகை வீட்டில் வசிக்கிறாரு. அந்த அளவுக்கு கஷ்டத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற அந்த ஒரு செய்தி தான். மாதம்பட்டினாலே பார்த்தீங்கன்னா மாதம்பட்டி ரங்கராஜன் அந்த சமையல்லாம் பண்றாரு, அவரை பற்றி தான் எல்லாருக்கும் தெரியும். சத்யனோட அப்பா அவரை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை. அவர் ஒரு பிரபல திரைப்பட தயாரிப்பாளராக இருந்திருக்கிறாரு. இப்போ இல்லை, காலம் ஆயிட்டாரு. அவரோட பேர் சிவகுமார். மாதம்பட்டி சிவகுமார் அப்படின்னா பெரிய ஜமீன் பரம்பரை, பெரிய 5 ஏக்கரால் அவங்களோட அரண்மனை இருக்கு. அவ்வளோ பெரிய பணக்காரவங்க. அவர் வந்து எல்லாருமே பார்த்தீங்கன்னா முதலாளி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்க. அந்த ரோட்ல இறங்கி வந்தாலே பார்த்தீங்கன்னா முதலாளி முதலாளின்னு எல்லாருமே வந்து கையை கட்டுவாங்க. அதாவது வந்து ராஜா அப்படின்னு கூப்பிடுவாங்க. யார் அப்படின்னா சிவகுமார், அதாவது சத்யனோட அப்பா. அவர் வந்து அந்த ஊர்ல மிகப்பெரிய ஜமீன்தாரா அறியப்பட்டவர். அந்த ஊர்ல அவர் நடந்து வந்தாலே பார்த்தீங்கன்னா ராஜா வராரு ராஜா வராரு அப்படின்னா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா பெரிய ஜமீன் பரம்பரை. அதாவது அந்த மரியாதை இன்னைக்கு நேத்திக்கு வந்ததில்லை. பல காலங்களாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பரம்பரை வந்து அப்படி ஒரு 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 எப்படி சொல்றது, ஒரு ஜமீன் பரம்பரையா மிகப்பெரிய ஒரு செல்வாக்கோடு அந்த ஊர்ல இருந்த மக்கள் அவங்க.